குருவால ஆளப்படக்கூடிய மீனராசி நேயர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களானது இந்த அக்டோபருடைய இறுதிக்குள்ள உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய அதிர்ஷ்ட லக்ஷ்மி என்ன மாதிரியான வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்க இருக்காங்க, என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, முதல்ல என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் என்னென்னா இந்த கிரக நிலைகள் தான். பொதுவாக ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களானது ஒருவருடைய வாழ்க்கையை முழுசாக மாற்றி கொடுத்துடும். அந்த மாதிரி தான் மீனராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா குரு அதிசார பயிற்சியை எடுத்திருக்காரு. இவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ இவருடைய பார்வை படக்கூடிய இடம் எல்லாமே புனிதமாயிடும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன இடங்களில் தங்களுடைய பார்வைகளை செலுத்துகிறாங்க, அதன் மூலமாக என்ன மாற்றங்கள் கிடைக்குது, அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சுக்கரனுடைய பயிற்சிலாம் கூட நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த கிரகங்களும் உங்களுக்கு என்ன இன்னும் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க போகுது, மேலும் என்ன விஷயம் உங்களுக்கு ஆபத்தானதாக இருக்கோ அதையும் நம்ம இந்த பதிவில் பார்த்துடலாம். கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளும் இந்த பதிவில் இருக்கிறதுனால வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. ராசி மண்டலத்தில் 12வதாக இருக்கக்கூடியது மீனராசி. இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா முதல்ல ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் வேற பதியுது. ஸோ அதனால் என்னென்னா பார்வைப்படக்கூடிய இடம் எல்லாமே புனிதமாயிடும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும், நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தான் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், மன நிறைவான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும். 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் பெறாரு. அதாவது 6ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யோகம்தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த ஒரு கிரகம் உங்களுக்கு கடன் சுமையை குறைச்சி கொடுக்கும். எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு மீனராசினியர்களுக்கு தெரியும். ஸோ கடன் இல்லாமல் மீனராசிக்காரங்க யாரும் இருக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரக சூழ்நிலைகளில் தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இனி அந்த கடனெல்லாம் குறைய ஆரம்பிக்கும், கவலைகள் தீரும். இடமாற்றம் வேணும், ஊர் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சாத்தியங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். உத்தியோகத்தும் அப்படி தான். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இனி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை எல்லாமே தான் இந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்க இருக்குது. உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை தான் கொடுக்க இருக்கிறாரு. ராசிநாதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு அற்புதமான நேரம். உங்களுடைய பார்வையே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. ஸோ உங்கள் ராசியில் தான் பதிய போகுது. அதனால் இந்த நேரம் தொட்டது துலங்கும். நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். தொழில் செய்யணுமா செய்யலாம், வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா போகலாம், உயர்கல்வி படிக்கணுமா படிக்கலாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய மீனராசி நேயர்களுக்கெல்லாம் கணிசமாக ஒரு தொகை உங்கள் கையில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ காசு பணம் கையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. நிறைய சந்தர்ப்பங்கள் நீங்கள் தேடி போவேனாங்க, உங்களை தேடி வரப்போகுது. ஸோ யார் மூலியமாவாது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுலேயும் நீங்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ யார் மூலியமாக வந்தால் என்ன, நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில நேரங்களில் நம்ம தேடினாலும் கூட கிடைக்காதது நம்மளை தேடி வரும். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த நேரத்தில் வீடு வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. அதுக்காக மீனராசிக்காரங்க எல்லாருமே வீடு வாங்கிடுவோமா அப்படின்னா கிடையாதுங்க. உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நட்சத்திரத்தின் எப்படி இருக்குது, என்ன லக்கணம் இருக்குது, உங்களுடைய தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வீடு வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. சொந்தமாக வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய மீனராசி நேயர்கள் இந்த டைமில் உங்களுடைய குறிக்கோளை அடைவீங்க. அதற்கான அமைப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, வாங்கி போட்ட சொத்துக்களாலையும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். எதுக்குமே பயன்படாமல் இருந்த சொத்து கூட இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன் கொடுக்கும். ஆதாயம் நிறையவே இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து நீங்களே நான் இனிமேட்டுக்கு வேலைக்கு வரல அப்படின்னு விருப்பமாக ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியில் யாரெல்லாம் அந்த மாதிரி நினச்சி வெளியில் சுய தொழில் செய்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே
ஒரு சரியான நேரம், நீங்கள் செய்யக்கூடிய தொழில் சரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை கொடுக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலுமே துணிந்து வந்து செய்யுங்க. இனிமேட்டுலாம் பயப்படாதீங்க. நீங்கள் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு, இருந்தாலும் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவுமே வந்து கொடுக்க மாட்டார். நிறைய பணிகள் உங்களுக்கு எந்தெந்த பணிகள்லாம் பாதியில் நின்று போணுச்சோ அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு முடிவடைய போகுது. மேலும் இந்த காலகட்டங்களில் விரயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் வேற இணைந்து இருக்கிறாங்க. ஸோ விரயஸ்தானத்தில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அதனால் எதிர்பாராத விரயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும், ஏராளமாக கூட வந்து சேரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்துட்டீங்க அப்படின்னா அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிட முடியும். பணம் வந்த மறு நிமிடமே அந்த பணம் வந்து செலவாகும். அதுக்கு வந்து சரியான ஒரு செலவு வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கைக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு ₹1,00,000 கிடைக்கிது அப்படின்னா அதுக்கான செலவுகள் என்ன அப்படின்றத நீங்கள் இன்றைக்கே வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த 1,00,000க்குமே சரியான செலவு இருக்கும். அந்த மாதிரியான நிலை தான் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அது மட்டும் இல்லைங்க, அலைச்சலும் உங்களுக்கு இருக்குது. அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே கூட ஆதாயம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தா யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது. ஸோ நீங்களும் துணிந்து வந்து செயல்படுங்க. மேலும் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய கொள்கை பிடிப்புகளை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும். படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் வந்து கவலைப்படுவீங்க. ஸோ திருப்தி இல்லாத ஒரு வேலை கிடைக்கும். செய்யலாமா வேணாமா, நம்ம படித்த படிப்புக்கு இதுக்கு தகுதியான வேலையா, நம்ம என்ன படித்தோம் என்ன வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான கவலைகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இருந்தாலுமே இந்த ஒரு நேரத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிது அப்படின்ற போது பயன்படுத்துங்க. எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்கிறதுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த விதமான சஜஷனும் கொடுக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுறதை மட்டும் வந்து குறிக்கோளாக எடுத்துக்கோங்க. அதை மட்டும் பாருங்கள். மற்றவங்களுடைய விஷயத்தெல்லாம் தேவையில்லாமல் வந்து தலையிடாதீங்க. மினராசி நேயர்கள் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தலையிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. விருச்சிக ராசியில் செவ்வாய் வேற வராரு. செவ்வாய் வந்த நேரம் உங்கள் ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் இப்போ பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ எல்லா நன்மைகளையும் அவர் வந்து செய்வார். குறிப்பாக பெற்றோர் வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ அவங்களுடைய சப்போர்ட் வந்து கிடைக்க போகுது. பேச்சாற்றல் மிக்க ஒருவர் உங்களுக்கு பின்னணியாக இருந்து செயல்படுவாங்க. இது மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இந்த டைமில் நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நடக்கும். பல விஷயங்களை வந்து நீங்கள் முடித்து காட்ட முடியும். விலகி போன உடன்பிறப்புகள் கூட இப்போ உங்கள் கூட வந்து சேருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் வந்து நேரம் வந்து நல்லா இருக்குது. வாங்கிய கடனெல்லாம் கொடுத்துட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. அதே போல் தான் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம், செலவுகள் செய்திருக்கலாம். இப்போ ஆரோக்கியம் சீராகி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வெளிநாடு இல்லைனா வெளிமாநிலம் போகிறீங்க அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளையும் நீங்கள் எடுக்கலாம். பாகப்பிரிவினை செய்யறீங்க அப்படின்னு நினச்சாலும் செய்யலாங்க. ரொம்ப சுமூகமாக முடியும். அதாவது இது எல்லாத்தையுமே அக்டோபர் மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். சுக்கிரன் வேற துளாராசியில் வந்து உச்சம் பெற்றிருக்கிறாரு. ஸோ துளாராசிக்கு சுக்கிரன் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரம் புதச்சுக்கிர யோகம் வந்து ஏற்பட போகுது. ஸோ ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம்தான், ஆனாலுமே அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குரு அதிசார பயிற்சி எடுத்து வந்து நன்மைகளை கொடுக்க போகிறாரு, பார்வை பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படுறதா, இல்லை சுக்கிரனோடு இணைந்து வந்து இப்போது பாதிப்புகளை கொடுக்க போகிறாரு அப்படின்னு கவலைப்படுறதா அப்படின்னே தெரியாத ஒரு நிலை தான் வந்து மீனராசி நேயர்களுக்கு வந்து இப்போ இருக்குது. ஏன்னா அந்த மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் அப்படி அமைஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலுமே கூட எந்த ஒரு கவலையும் வந்து படாமல் நீங்கள் உங்களுடைய வேலைகளை தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ சுக்கிரனும் குருவும் வந்து செயல்படக்கூடிய நேரத்தில் நீங்கள் நினைப்பீங்க நடக்கிறது ஒன்றா இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு ஜீரண தொல்லைகள், திடீர்னு உடல்நிலை பாதிப்புகள் இதெல்லாம் கூட ஏற்படும். எப்போதுமே உடல்நல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா கவனமாக இருந்துக்கணும். பிறருக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பொறுப்பேற்றுக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். ஸோ பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ வந்து தானாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருக்குங்க, தொழில் செய்யக்கூடியவங்களா இருங்க, யாராக இருந்தாலுமே மின்னராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் அப்படி தான், நிறைய பதவி உயர்வுகள் வந்து பார்ப்பீங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மினராசி நேயர்களுக்கும் இந்த டைமில் நிறைய பொறுப்புகள் இருக்கும். எதிர்பார்த்த பொறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வரும். மாணவ மாணவிகளும் அப்படிதாங்க, படிப்பில் நிறைய வெற்றிகளை பார்ப்பீங்க. குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பண தேவை அப்படின்றது உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும். என்கிட்ட காசு இல்லையே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா உடனடியாக உங்கள் கைக்கு பணம் வந்துடும்.
ஸோ இது மாதிரி நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எதிர்பாராத விதங்களில் வந்து நடக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும். நல்ல காரியம் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஸோ அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்காங்கன்னா முயற்சி பண்ணுங்கள், அதெல்லாம் நடக்கும். வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணலாம், ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செய்ய முடியும். நல்ல ஒரு மாற்றங்கள்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இருந்தாலுமே கூட சனி பகவானுடைய வக்ர நிலையில் அவருடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை எல் தீபம் போற்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எல் தீபம் போட போட உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் அழிக்கப்படும். சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து குறையும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பைரவருக்கு வந்து விளக்கு போடுங்க. ஸோ இந்த 2 விஷயத்தில் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை செய்யுங்க. எங்கேயும் அலைய வேணாங்க. அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு நீங்கள் போனீங்கனாலே போதும். அங்கே பைரவரும் நீங்கள் வழிபாடு செய்யலாம், சனி பகவானுக்கும் நீங்கள் தீபம் போடலாம். ஒரே இடத்துல செய்ய முடியும். கண்டிப்பாக முயற்சி பண்ணிங்கன்னா முடியாதது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளை செஞ்சீங்க அப்படின்னாலே அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவில் மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிகழக்கூடிய நல்லது என்ன, கெட்டது என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்கறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.